நமது கட்சியைப் போலவே கூட்டணி கட்சிகளுக்கும் கடுமையாக உழைத்து திமுக கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்க வேண்டும். காரணம், திமுகவை வெற்றி பெற வைப்பதை விட கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை இழந்து போய்விடக்கூடாது. இது போன்ற பல விஷயங்கள் அங்கே அலசி ஆராயப்பட்டது. இருந்த போதிலும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், வேல்முருகன் 2 பேரும் இந்த கூட்டணியிலிருந்து உடைத்து கொண்டு வெளியேறுவதற்கு நேரம் பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது புது தகவல் இருக்கு. ஆமாம் ஆமாம். அப்போ வேல்முருகனை பொறுத்தவரை அவர் பண்ருட்டி, நெய்வேலி 2 தொகுதிகள் கேட்கிறார். தனக்கு ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கேட்கிறார். ஆனால் நேரு, வேலு, பாபு, சேகர் பாபு 3 பேர் இவரை உதாசீனப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். திமுகவுக்காக பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், என்எல்சி தொழிலாளர்களுக்கான போராட்டம், இப்படி பல போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி இருந்த போதிலும் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காமல், நீங்கள் பண்ருட்டியில் தான் போட்டியிட வேண்டும், நெய்வேலி வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர் தயார் நிலையில் இருக்கிறார், நீங்கள் நெய்வேலிக்கு போனால் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிப்பீர்கள், ஆர்ப்பாட்டம் செய்வீர்கள், தொழிலாளிகளை தூண்டி விடுவீர்கள், இப்படி பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். அதனால் அவர் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்து திமுகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, 234 தொகுதிகளிலும் 100 சரியான வேட்பாளர்களை நான் நிறுத்தி திமுகவை தோற்கடிக்காமல் விட மாட்டேன் என்று இப்போ அவர் சபதம் செய்து கொண்டிருக்கிறார்.